கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எடுத்து வாசிப்போமே, பக்கத்தோட சொல்லணுமே. 1084. முடிவிலே அது விளங்கும். அது தாமதிப்பது இல்லை. அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுவோமா. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது நம்ம வாழ்க்கையில நிச்சயமாய் நடக்கும். பொய் சொல்லாது. தாமதித்தாலும் அது நடக்கும், நிறைவேறும் என்று சொல்லி கர்த்தர் இந்த மாதத்துல வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களோடு பேசுங்க, உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசுங்க, உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். ஆண்டவரே நீர் நல்லவர், ஆண்டவரே நீர் நன்மைகளை செய்கிறவர். இன்றைக்கும் அந்த நன்மையை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீர் எங்களோட நன்மையானதை பேச வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஒரு விஷயம், என்னுடைய நாவை தொடுங்க, உடைய வார்த்தைகளை சொல்ல எனக்கு அந்த திராணியை தாங்க. ஆண்டவரே உமக்கு முன்பா நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, உம்மால் அன்றி என்னால் எதையும் செய்ய முடியாது ஆண்டவரே, உம்மால் எல்லாம் செய்ய முடியும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. வேதாகமத்தில் வாசிக்கிறோம். இந்த வசனத்தை இன்னொரு முறை வாசிங்களே. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அதுக்கு தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் சொல்லுகிறது, தரிசனம் நமக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. என்ன வைக்கப்பட்டு இருக்கிறது? தரிசனம். அது குறித்த காலத்துல நடக்கும். குறித்த காலத்துல என்ன நடக்கும்? அது நடக்கும். அந்த தரிசனம் என்ன செய்யும்? நடக்கும். அது பொய் சொல்லாது. தாமதித்தால் அதுக்கு காத்திரு, அது என்ன செய்யாது? நிச்சயமாக நமக்கு வரும். அப்ப போன வாரம் நம்ம பார்த்தோம், முந்தின வாரம் நம்ம பார்த்தோம், இது தாமதித்தாலும் நடக்கும் தரிசனம். தாமதித்தாலும் நடக்கும் தரிசனம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த தரிசனம் ஒருபோதும் பொய் சொல்லாது, அது மாறாது, அது நிச்சயமா என்ன செய்யும்? நடக்கும். தாமதித்தால் அதுக்கு காத்திரு, தாமதித்தால் அது என்ன செய்யும்? நிச்சயமா என்ன செய்யும்? நடக்கும். அல்லேலூயா. அது தாமதிக்காது, தாமதித்தாலும் காத்திருன்றார். போன முந்தின வாரம் காத்திருக்க வேண்டும் என்று பார்த்தோம். போன வாரமும் தரிசனம் நடக்கும், தரிசனம் நடக்கும். எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம போன வாரம் பார்த்தோம். எப்படி நடக்கும்? குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது. ஏன் தாமதம்? ஏன் தாமதம்? ஏன் ரட்சிக்கப்படல? ஏன் ஜனங்கள் வரல? ஏன் நம்ம ஆத்துமாக்களை கொண்டு வரல? அதனாலதான் ஆண்டவர் இன்னும் அந்த தரிசனம் நமக்கு நடக்கல. ஆண்டவர் சொல்றாரு, பட்டி தொட்டியில் இருக்கிற, வில்லேஜில் இருக்கிற எல்லா ஏரியாவில் இருக்கிற ஜனங்களை இயேசுவை அறிந்து கொள்ளணும். அப்பதான் இயேசு வருவார். இயேசு வருகிறார், இயேசு வருகிறார் சொல்லிட்டே தான் இருக்கிறோம். ஆனா ஏன் வரல? ஏன் தாமதிக்குது? ஏன் தரிசனம் இன்னைக்கு வரல? ஏன் இன்னைக்கு நடக்கல? அப்படின்னா நாம தான் காரணம். அப்படிதான் போன வாரம் பார்த்தோம். அப்படிதானே? நம்ம அந்த இடத்துக்கு என்ன செய்யணும்? போகணும். நான் காட்டுகிற இடத்துக்கு போ, அப்பொழுது நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். மாம்சமான யாவர் மேல ஆவியை ஊற்றுவேன்னார். நீ போறதுக்கு முன்பாக காத்திருக்கணும். தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? அபிஷேகம் கிடைக்கும். காகத்தை கொண்டு போசித்தான்னு சொல்லி பார்த்தோமா இல்லையா? மழை இல்ல, மீண்டும் கர்த்தர் போசிக்கிற ஆண்டவர் கொண்டு போய் அந்த விதவை வீட்டுல வைத்து என்ன செய்தார்? போசித்தான்னு சொல்லி வர பார்த்தோம். அப்ப அந்த தரிசனம் நிச்சயமா என்ன செய்யும்? நடக்கும். இந்த வாரமும் நம்ம பார்க்க போறோம். தரிசனம் நடக்கும். நிச்சயமா தரிசனம் என்ன செய்யும்? நடக்கும். நிச்சயம் நடக்கும். இன்னைக்கு அதோட தலைப்பு அதுதான், நிச்சயம் தரிசனம் நிறைவேறும். நிச்சயம் தரிசனம் என்ன செய்யும்? நிறைவேறும். அல்லேலூயா. எடுத்து நீங்க வாசிங்க. ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு முன்பாக வைக்க வரும். எடுத்து வாசித்தீங்கன்னா ஆதியாகமம் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆதியாகமம் 17:19. அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், ஈசாக் என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கையை அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும்
நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். அல்லேலூயா. அன்று சொல்றாரு, அப்பொழுது தேவன் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, உன் மனைவியாகிய சாராள், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமா உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு நீ என்ன வையே, ஈசாக்குன்னு பேரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாய் ஸ்தாபிப்பேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஆபிரகாமை பார்த்து, ஒன்றுமில்லாத இடத்துல, ஒன்றுமில்லாத நேரத்துல, ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாத இடத்துல, அவனுடைய வாழ்க்கையில ஏமாற்றத்தின் மத்தியில, ஏன் எதிர்பார்த்திருந்த நேரத்துல கர்த்தர் சொல்றார், நிச்சயமா உன் மனைவிக்கு ஒரு குழந்தை பிறக்கும். உன் மனைவிக்கு என்ன பிறக்கும்? குழந்தை பிறக்கும். அவனுக்கு நீ ஈசாக்குன்னு பேரு வையே. அல்லேலூயா. நம்ம சொல்லலாமா யாராச்சும், என் குழந்தை பிறக்காதுக்கு முன்னாடி எனக்கு குழந்தைக்கு பேர் ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி சொல்ல முடியுமா? ஒரு சிலர் சொல்ல முடியும். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அதை செய்து இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே வாசிக்கிறோம், நிச்சயமாய் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த குறைவை கர்த்தர் மாற்றினார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்த குறைவை மாற்றினார், நிச்சயமா செய்தார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த தரிசனம் என்னன்னா, நிச்சயமா நம்முடைய குறைவை கர்த்தர் மாற்றுவார். நிச்சயம் நடக்கும். கல்யாண வீட்டில ஆண்டவர் இருக்கிறார், குறைவு இருந்தது. ஆண்டவரும் இருந்தார், குறைவு இருந்துச்சு. ஆண்டவர் இருக்கிற வீட்டுல தான் புயல் அடிச்சது. ஆண்டவர் இருந்த படகுல தான் என்ன வந்துச்சு? புயல் அடிச்சது. ஆண்டவர் இருந்த வீட்டுல தான் குறைவு, அந்த திராட்சரசு குறைவு வந்தது. ஆண்டவரால தண்ணீரை தடுத்து நிறுத்தவும் முடியும், தண்ணீரை ரத்தமாய் மாற்றவும் முடியும், அந்த தண்ணீரை சுவைமிகுந்த திராட்சரசமாய் மாற்றவும் முடியும். அல்லேலூயா. அன்னைக்கு புயல் அடிக்கும் போது காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டி அமைதலா என்று சொன்ன ஆண்டவர், இந்த வீட்டிலே அதே தண்ணீரை பார்த்து சுவையாய் மாறு என்று சொன்னார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் குறைவுகளை நிறைவாய் மாற்ற முடியும். அதனால ஆபிரகாம் சொன்னாரு, ஈசாக்குன்னு பேரு வை. என்னன்னு பேரு வை? ஈசாக்கு. ஈசாக்குன்னு சொன்னா, நான் போன முந்தல் வாரமே சொன்னேன், 1000 மடங்கு ஆசீர்வாதம். ஈசாக்குன்னு சொன்னா என்னது? 100 மடங்கள்ல, 200 மடங்கள்ல, 1000 மடங்கு ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்றாரு, ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு பலனை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அது 1000ஆய், அது கோடா கோடியாய் அவனுடைய வாழ்க்கையில பெருகுச்சு. உன்னோட மனைவிக்கு ஆசீர்வாதம் என்ன பேரு? கோடா கோடியாய் பெருகுவாயாக. அப்ப அவனுடைய வாழ்க்கையில சாதாரணமான ஆசீர்வாதம் அல்ல, ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதம். குறைவுல இருந்தவனை, ஒண்ணுமில்லாத இருந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னா, 1000 மடங்கு கோடா கோடியாய் பலுகி பெருகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருந்தார். ஈசாக்குன்னு பேரு வைன்றார். ஈசாக்குன்னு பேரு வைப்பா. நீ உன்னுடைய மகன், உனக்கு ஒரு மகன் பிறப்பான். உன்னுடைய மனைவிக்கு உனக்கு மூலமா ஒரு மகன் என்ன செய்வா? பிறப்பா. நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவு என்ன செய்யும்? மாறு. அவனுக்குள்ள இருந்துச்சு ஒரு குறைவு. ஆண்டவரே, எனக்கு என்ன தருவீங்க ஆண்டவரே? ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு என்ன தருவீங்க? ஆண்டவரே, நான் உன் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு என்ன தருவீங்க? 75 வயசுல கேட்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஆண்டவர். ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஆண்டவர். அப்ப ஆண்டவர் அழகு சொல்ற, குறைவை நான் மாத்துவேன்ப்பா. தரிசனம் என்ன தரிசனம்? ஆண்டவருக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நீங்களும் நான் யாரு சொல்லுங்களேன்? இஸ்ரவேலர்கள். அப்ப இந்த இஸ்ரவேலர்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருடைய பிரியம். அதுதான் தரிசனம். உங்களை என்னை அழைத்தது எதற்காக? அவர் தரிசனம் வைத்திருக்கிறார். நீங்களும் நான் ஆசீர்வதிக்கப்படணும். நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படணும். அப்ப எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அப்படின்னா, 1000 மடங்கு ஆசீர்வாதம், 100 மடங்கு ஆசீர்வாதம், அங்கே கோடா கோடியாய் பலுகி பெருகிற ஆசீர்வாதம். கர்த்தர் அதை செய்து முடிப்பார். கொடுத்தே தீர்வாருங்க. நமக்கு கொடுத்தே தீர்வார். அல்லேலூயா. பல மாதங்கள் கழிச்சு இப்படி ஒரு சவுண்டு கேட்குது இல்ல? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்போ அங்கே அழக சொல்லுது, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்த குறைவை மாற்றுகிறது தான் ஆண்டவருடைய தரிசனம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது, நீ உன்னுடைய வீட்டையும் உன்னுடைய நிலத்தையும் உன்னுடைய தேசத்தை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, அங்கே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாம் எதுக்கு அழைச்சாருங்க? எதுக்குங்க?
நீ என்னுடைய பையனா இரு, இல்லை எனக்காக வேலை செய்யணும்னு சொல்லி இல்லையே அனு சொல்றாரு. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கல நான் ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த நோக்கமே ஆசீர்வாதத்துக்காக தான். இன்னைக்கு ஆசீர்வாதம் கிரேஸ் அந்த ஆசீர்வாதம் நினைச்சிடக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற ஒரு சத்தியம் ஆசீர்வாதத்தை மாத்திரம் பேசுகிற ஒரு சபை இருக்குது, அதுன்னு நினைச்சிடக்கூடாது நீங்க. இது ஆசீர்வாதம் என்பது தேவன் கொடுக்கிற நன்மை. நம்மை அழைத்தது ஏன்னு சொல்றேன். நம்மளை அழைத்தது ஏன்? இன்னைக்கு கஷ்டங்கள் இருக்கு, நஷ்டங்கள் இருக்கு, பாடுகள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு, வேதனை இருக்கு. ஆனாலும் ஆண்டவர் நம்மளை நல்லபடியாய் வைக்கதான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். பாடுகள் மத்தியில, பிரச்சனைகள் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில நம்மளை உயர்த்த கர்த்தர் மனம் விரும்பி இருக்கிறார். தரிசனம் என்ன? ஆபிரகாமை ஆசீர்வதிப்பது. அதேதான் இன்னைக்கு உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்கிறார், நம்முடைய குறைவுகளை கர்த்தர் மாட்டுவா, குறைவுகளை கர்த்தர் மாட்டுவா. ரெண்டாவது அதே ஆதியாகமம் 18:10 எடுத்து வாசிங்களேன். ஆதியாகமம் 18:10. அப்பொழுது அவர் உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். போதுமா? ஃபர்ஸ்ட் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு அற்புதத்தை, ஆபிரகாமே உனக்கு ஒரு அற்புதத்தை நான் என்ன செய்வேன், நான் வருவேன். அப்போ உனக்கு உன்னுடைய மனைவியின் மூலம் ஒரு குமாரனை தருவேன். அவனுக்கு ஈசாக்குன்னு சொல்லி என்ன செய்ய பேரிடு அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு. உன் மனைவியாகிய சாராள் நிச்சயம் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக் என்று பேரிடுவாயாக. இங்க சொல்றாரு, ஒரு உற்பவ கால திட்டத்தில், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமா உன்னிடத்துல திரும்ப வருவேன், உன்னிடத்துல என்ன செய்வேன், திரும்ப வருவேன். உற்பவ கால திட்டம் அப்படின்னு என்ன? இன்னைக்கு நான் சொல்லி இருக்கிறேன், இதே நாளில, இதே மார்ச் மாசம், இதே 22ஆம் தேதி நான் உன்னை தேடி வருவேன். அப்போ உனக்கு ஒரு குமாரனை, உன்னுடைய மனைவி உன்னுடைய குமாரனை சுமந்து கொண்டிருப்பாள். இதுதான் உற்பவ கால திட்டம். உற்பவ காலத்திட்டம் என்னைக்கு அங்க ஆபிரகாமோடு பேசினாரோ, நான் உனக்கு உன் மூலமா ஒரு குமாரனை உன் மனைவிக்கு தருவேன், அவனுக்கு ஈசாக்கின் பேரிடுன்னு சொன்னாரோ, அந்த நாளிலிருந்து உற்பவ கால திட்டத்துல ஆண்டவர் சொல்றார், ஒரு வருஷத்துல நிச்சயமா உன்னிடத்துக்கு நான் திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவி ஆகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். அல்லேலூயா. ரெண்டாவது காரியம் இங்கே வாசிக்கும் போது என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னா, அதை பார்க்கும்படி நம்முடைய கண்களை கத்த திறப்பாராம். அல்லேலூயா. நம்முடைய ஆசை என்ன? நான் ஆசீர்வதிக்கப்படுவது, நான் உயர்த்தப்படுவது, நான் மேன்மை அடைவதை என் கண்கள் பார்க்கணும், என் கண்கள் பார்க்கணும். அப்படித்தானே? இப்ப நம்ம எதுக்காக கஷ்டப்படுறோம், எதுக்காக பாடுபடுறோம், எதுக்காக நம்ம வேலை செய்யறோம்? நாம நல்லா இருக்கணும். நம்ம கஷ்டப்பட்டு கடனை கட்டிட்டு வேற பிரச்சனை போய் அங்கே சிக்கி இங்க சிக்கி நல்லா இல்லைன்னா அது ஆண்டவர் விரும்பாத காரியம். இப்ப ஆண்டவர் நம்ம எதுக்காக உழைக்கிறோம், எதுக்காக பாடுவோம்? நம்ம நல்லா இருக்கணும், நம்ம கண்கள் பார்க்கணும், நம்ம சொந்த பந்தங்கள் பார்க்கணும், நம்ம சொந்த பந்தங்கள் பார்க்கணும். இன்னைக்கு அநேகர் சொல்லணும், உங்களை பார்த்து சொல்லணும், அவங்க நல்லா இருக்கிறாங்க. அவங்க நம்ம அப்பா அம்மா சொல்லணும், நம்ம மாமனார் மாமியார் சொல்லணும், நம்ம அண்ணன் தம்பி சொல்லணும், நம்ம அக்கா தங்கி சொல்லணும், அவங்க நல்லா இருக்கிறாங்கப்பா, அவங்க நல்லா இருக்கிறாங்க. அப்ப இங்க வாசிக்கும் போது அது பார்க்கும்படி, அநேக கண்கள் பார்க்கும்படி ஒரு குமாரன் இருப்பான். அதை பார்க்கும்படி, எதை பார்க்கும்படி? குமாரனை கைகள்ல சாரால் வைத்திருக்கிறத அநேகர் பார்ப்பாங்க, நீயும் பார்ப்பப்பா, நானும் பார்க்க போறேன்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ ஆசீர்வதிக்கப்படுவத நானும் பார்க்க போறேன், நீயும் பார்ப்ப. அப்ப என்ன அர்த்தம்னா, நாம் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறத, நன்மைகளை அனுபவிக்கிறத கர்த்தர் விரும்புகிறார், கர்த்தர் அதை பார்க்க ஆசைப்படுகிறார். நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறத, நாம ஆசீர்வதிக்கப்படுவத கர்த்தர் பார்க்க விரும்புகிறாரா? அல்லேலூயா. அழக சொல்றார் பாருங்க, அநேக கண்கள் பார்க்கும்படியா அந்த குமாரன் இருப்பார், கர்த்தரும் அதை பார்ப்பார், கர்த்தரும் அதை பார்ப்பாங்க. சொல்ல, நான் திரும்ப வருவேன்ப்பா. எதுக்காக நான் திரும்ப வரேன்? நீ ஆசீர்வதிக்கப்படுவத பார்க்கிறதுக்கு. நீ நல்லா இருக்கிற, நீ வாழ்க்கையில் ஆசீர்வாதமா இருக்கிற, நீ இழந்து போனதெல்லாம் உனக்கு திரும்ப கர்த்தர் கொடுத்து இருக்கிறாருன்னு நீ சந்தோஷமா இருக்கிறத பார்க்கிறதுக்காக நான் திரும்ப வருவேன்டார்.
அல்லேலூயா. நம்ம ஒண்ணு நினைச்சுக்கணும், நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதை கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறாரா. என் மகன் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படணும், என் மகன் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படணும், நல்லா நடக்கணும், நல்லா போகணும், வரணும், எந்த ஆபத்து விபத்து நாசவாசங்கள் ஏற்படக்கூடாது, எல்லாவற்றிலும் உயர்ந்து இருக்கணும், எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்படணும் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிறது நம்முடைய வாழ்க்கையில நாளுக்கு, அதுதான் அவருடைய தரிசனம். அவருடைய தரிசனம் என்ன? நம்மளை ஆசீர்வதிக்கப்படுவத, நம்ம ஆசீர்வாத கரங்களை வைத்திருக்கிறத கர்த்தர் பார்க்கணுமா. நல்ல வீடு, நல்ல வாகனம், நல்ல ஆசீர்வாதம், நல்ல வருமானம், நல்ல பொருளாதாரங்களை என் பிள்ளைகள் செழித்து இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதை கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா. மூன்றாவது ஆதியாகமம் புத்தகம் 26:28 எடுத்து வாசிங்க. என்ன தரிசனத்தை நிறைவேற்றுகிறார்? ஆதியாகமம் 26:28. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்க நிர்ணயம் பண்ணிக்கணும். அல்லேலூயா. அவங்க தேசத்துல இந்த சம்பவத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு தேசத்துல இருந்த ஒரு ஜனங்கள் ஈசாக்க தேடி வராங்க. யாரை தேடி வராங்க? ஈசாக்க. ஏன் அப்படின்னா, அடுத்துக்கு கீழ் வசனத்துக்கு கூட வாசிங்க. 26-29. நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையை உமக்கு செய்து சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அல்லேலூயா. மூணாவது தரிசனம் என்ன? நீங்களும் நானும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அநேகர் சொல்லணும். உங்களை பகைச்சவங்க, உங்களுக்கு விரோதமா எழுமனவங்க, உங்களுக்கு விரோதமா பேசினவங்க எல்லாருமா உங்க பக்கம் திரும்பி வருவார்கள். அல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய தரிசனம். கர்த்தர் நம்ம மேல் வைத்திருக்கிற தரிசனம் என்ன தரிசனம்? எந்த ஜனங்கள் அவனுக்கு விரோதமா எழும்பினாங்களோ அவன் சொல்றான், நாங்க உங்களை பகைக்கல, உங்களை தொடல. நானா எத்தனையோ விரோதமான காரியங்களை அங்க செய்தாங்க, எத்தனையோ விரோதமான காரியங்களை அங்க செஞ்சாங்க. இவங்க தோண்டின கிணத்தை தூர்த்து போட்டாங்க. இவங்களுக்கு விரோதமா, ஆடு மாடுகளுக்கு விரோதமா, இவங்க மேய்ப்பலுக்கு விரோதமா எழுமினாங்க. ஆனா இவன் சொல்ற, நாங்க உங்களை தொடல, உங்களுக்கு விரோதமா எதுவுமே பேசல. அதே போல நீயும் எங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? எதுவுமே செய்யக்கூடாது. பயத்தோடு வந்து நிக்கிறான். என்ன செய்யறான்? ஈசாக்கு ஏதாவது செஞ்சிருவானா? ஒரு உடன்படிக்கை பண்ணலாம், ஒரு உடன்படிக்கை, ரெண்டு பேருக்கு ஒரு சமாதானத்தை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வராங்க. அங்க சொல்றாங்க, அது மாத்திரம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து நம்மோட உடன்படிக்கையும் செய்வாங்க, நம்மோடு சமாதானம் பண்ணுவாங்களா. நம்ம ரெண்டு பேர் யாரு? நண்பர்கள் சொல்லுவாங்களா. நம்ம இனிமேல் சொந்த பந்தம். இன்னைக்கு அநேக நம்மளை பார்த்து வெறுக்கலாம், ஜாதியை சொல்லி வெறுக்கலாம், பணத்தை என்ன சொல்லி வெறுக்கலாம், நம்முடைய உடலுக்கு ஒரு காரியங்களை வச்சு வெறுக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. இங்க அழகா சொல்லப்படுகிறது, நம்மை பகைத்த ஜனங்கள் நம் பக்கமா திரும்பி வருவாங்க. கர்த்தருடைய தரிசனம் அதுதான். எந்த இடத்துல வெட்கப்பட்டோமோ, எந்த இடத்துல தோட்டு போனோமோ, அதே இடத்துல கர்த்தர் நம்மை உயர்த்துகிற ஆண்டவர், நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்குவோம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்கிற காலம் வெகு சீக்கிரத்தில் இருக்கிறது. சொல்றான் பாருங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. நீங்களும் நான் யாரு? உலகம் அல்ல, சொந்த பந்தங்கள் நம்ம கொடுத்து ஆசீர்வதிக்கிறது அல்ல. யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம்? நம்ம சொல்ல முடியுமா? அவங்ககிட்ட கடன் வாங்கி, இல்லை இவங்ககிட்ட கடன் வாங்கி தான் ஆசீர்வதிக்கப்பட்ட இல்ல. நம்ம உழைப்பு, நம்முடைய வாழ்க்கை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நாம நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதை கர்த்தர் பார்க்குவார். ஜனங்களும் பார்ப்பாங்க, ஜனங்கள் சொல்லுவாங்க, நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அங்க அழகா சொல்லப்படுகிறது, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்களும் நான் யாருங்க? இன்னொரு டைம் சொல்லுங்களேன். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அநேகருக்கு தெரியும், அநேகருக்கு தெரியும், தெரிய வைப்பார் கர்த்தர். அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். இப்ப பாருங்க, அவன் பார்த்துட்டே இருக்கிறான். நம்ம ஜனங்களை நினைக்கிறோம், பார்த்துட்டே இருக்கிறான், நம்மளை குறிச்சு பார்க்கிறான், கண்காணிக்கிறான். நம்ம யாரு, நம்ம போக்குல வரத்துல என்ன இருக்குது கண்காணித்து கொண்டு இருக்கிறான்.
அவன் சொல்லுவான், இவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யாரால? கர்த்தர். மனுஷனால் அல்ல. ஒரு விஷயம் கூட சொல்லுவேன், நான் மனுஷனால் அல்ல, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவேன். நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவேன். அடுத்தது 2 சாமுவேல் 9:7. 2 சாமுவேல் 9:7. நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனாத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். அல்லேலூயா. தாவீது அந்த மனுஷனை பார்த்து, சீமோய் என்கிறதான ஒரு மனுஷன், முடமான ஒரு மனுஷனை பார்த்து சொல்றான், 2 கால்களும் இழந்து போனவன். என்னது? 2 கால்கள் இழந்து போன ஒரு முடவன். அவனை பார்த்து சொல்றான், தாவீதை பார்த்து, பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனாத்தான் நிமித்தம், உன் தகப்பனாகிய யோனாத்தான் நிமித்தம் நான் நிச்சயமா உனக்கு தயவு செய்வேன். நிச்சயமா உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம், உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு நான் திரும்ப கொடுப்பேன். உனக்கு நான் திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் என்ன செய்வாய்? புசிப்பாய். அல்லேலூயா. அங்க தாவீது ஒரு குறிப்பிட்ட மனுஷனை பார்த்து சொன்னாலும் அங்கே கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம இழந்து போனதை கர்த்தர் திரும்ப தருவா. அவன் சொல்றான், நான் உனக்கு உங்க அப்பாவுடைய அந்த ஆசீர்வாதத்தின்படி, உங்க தாத்தாவுடைய சவுலின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு நான் திரும்ப தருவேன். உனக்கு தருவோம். தோட்டங்கள் எல்லாம் திரும்ப தருவேன். நீ என்னுடைய பந்தியில தினந்தோறும் அப்பம் புசிப்பாய். ஒன்றுமில்லாத, கைவிடப்பட்டு எல்லாராலும் வெறுத்தொதுக்கப்பட்ட மனுஷனை பார்த்து தாவீது சொல்ற வார்த்தையே இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து, என்னை பார்த்து சொல்கிறார், நிச்சயமாய் நாம் இழந்து போன சமாதானத்தை, சந்தோஷத்தை, நிம்மதியை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. நமக்கு வாக்கு பண்ணின நன்மைகளை ஆண்டவர் எதற்காக நம்மை அழைத்தாரோ, எதற்காக நம்மை தெரிந்து கொண்டாரோ, எதற்காக அந்த சீமோயை கர்த்தர் தெரிந்து இதுவரைக்கும் ஜீவனோடு வைத்தாரோ, அதை தாவீதின் மூலமாய் திரும்ப கொடுத்தார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஆசீர்வாதங்களை திரும்ப தருகிற ஆண்டவர். நமக்கு வாக்கு பண்ணின ஆசீர்வாதங்களை நான் முந்தின வாரம் சொன்னேன். நமக்கு எதெல்லாம் வாக்கு பண்ணி இருக்கிறாரோ அதை கர்த்தர் நமக்கு தருவா. அல்லேலூயா. தரிசனம் நமக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. போன வாரம் இந்த தரிசனத்தை குறித்து 2-3 இடத்துல பார்த்துட்டோம். நம்ம சபைக்கு மாத்திரம் இந்த வாக்கு தத்துவம் நினைச்சோம். 100 நாள் ஜபத்துல இந்த 100 மணி நேரம், 100 நாள்ல 100 மணி நேரம் ஜபத்துல இந்த தரிசனம் தான் வாக்கு தத்துவம். அங்க வசனம். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்களேன். அந்த ஆதியாகமம் 2:4, சாரி, நான் அந்த ஆபகுக்கு 2:4 எடுத்து வாசிங்க. கேத்தி சர்ச்சுக்கு இதுதான் வாக்கு தத்துவம். அதான் தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. தன் விசுவாசத்தினால் அந்த அந்த சபைக்கு அதான் வாக்கு தத்துவம். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அங்க பார்த்தோம். அதே போல எங்களுடைய செக்ஷன் மீட்டிங்ல இதே தரிசனத்தை குறித்து தான் பேசப்பட்டது. அப்ப நம்ம ஒரு வாக்கு தத்துவம் நினைக்கிறோம், இது எல்லா இடத்துலயும் கிரியை செய்யுது. அங்கிருந்து வந்து எங்களுடைய அசிஸ்டன்ட் சூப்பரண்ட், நம்ம அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் டாக்டர் சாமுவேல் ராஜ், அவங்க இதை குறித்து தான் பேசினாங்க. கேத்தி சர்ச்சில் அதே வாக்கு தத்துவம் தான். அதான் அந்த 2 நாள் தான் அந்த வாக்கு தத்துவம். உன்னுடைய அஞ்சா அந்த வாக்கு தத்துவம் தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு ஆவியானவர், எவ்வளவு நல்லவரா இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நமக்கு நிச்சயமா வாக்கு பண்ணின எல்லா நன்மைகளும் நமக்கு என்ன செய்வாராம்? திரும்ப தருவார். அதான் ஆண்டவருடைய தரிசனம். ஆண்டவர் உங்களினை அழைத்த நோக்கு அதுதான். நம்ம இழந்து போனதை, நமக்கு வாக்கு பண்ணினதை நிச்சயமா கர்த்தர் நமக்கு திரும்ப தருவார். அல்லேலூயா. அடுத்ததா ஏசாயா 33:16 என்ன தரிசனத்தை நமக்கு வைத்திருக்கிறார்? ஏசாயா 33:16. அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான். யாரு சொல்றாருங்க? உங்களையும் என்னையும் தான். கர்த்தருடைய தரிசனம் என்ன?
உயர்ந்த இடங்களில் என்ன செய்யணும்? வாசம் பண்ணணும். அல்லேலூயா. பாஸ்டர் சொன்னாரு, எப்போதும் அவரு ஜெபம் பண்றதுக்கு ஒரு மொட்டை மாடி தேடிட்டே இருந்தாராம். ஜெபம் பண்றதுக்கு ஒரு மொட்டை மாடி தேடிட்டே இருந்தாராம். ஜெபம் பண்ணணும்னா மேலே போய் ஜெபிக்கணும், மேலே போய் ஜெபிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சான். அப்போ ரொம்ப வருஷமா அவர் எடுக்கிற வீட்டுக்கெல்லாம் மொட்டை மாடியே கிடையாதான். வாடகைக்கு இருக்கிற வீட்டிலலாம் என்ன இல்லையா, மொட்டை மாடியே கிடையாதான். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் அவருக்கு அவர் வீட்டை கட்ட உதவி செய்தாராம். அந்த வீட்டில் 6 மொட்டை மாடி வச்சு கட்டினாராம். எத்தனை மொட்டை மாடி? அவர் சொல்றாரு, எனக்கு 6 மொட்டை மாடி இருக்கு, எங்க வேணாலும் போய் என்ன செய்யலாம், நான் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவருடைய சித்தம் என்னன்னா உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கிறது தான். உயர்ந்த அடைக்கலத்துல வாசம், உயர்ந்த இடங்களில வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலம். கண்மலை எதுவுமே சேதப்படுத்த முடியாது. ஆண்டவருடைய தரிசனம் என்ன? நம்மளை எதுவுமே என்ன செய்ய முடியாது. ஏன்னா அங்க சொல்லுது, கண்மலையின் அரண்கள் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். கண்மலைகள் சுற்றிலும், நம்மளை சுற்றிலும் பாறைகளும், நம்மளை சுற்றி கண்மலைகள் இருக்கிறதுனால எந்த காற்று நம்மளை சேதப்படுத்த முடியாது, எந்த புயலும் நம்மளை சேதப்படுத்த முடியாது. கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். கர்த்தருடைய தரிசனம். அடுத்தது, அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவனுக்கு நிச்சயமாய் அவனுக்கு தண்ணீர் அவனுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. நாம நினைக்கலாம், இன்னைக்கு அந்த வீட்டுக்கு போயிட்டு அங்க சாப்பிடுறோம், இந்த வீட்டுக்கு போன இங்க தண்ணி கிடைச்சிச்சு. இது கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறது. கர்த்தர் நம்ம பேரை அங்க தண்ணியிலையும் எழுதி வச்சிருக்கிறார், அப்பத்திலையும் எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை திடீர்னு ஒரு வீட்டுக்கு போன ஒரு விசேஷம் காரியங்களுக்கு நமக்கே தெரியாம கூட போகலாம், தெரியாம கூட போகலாம். ஆனா ஆண்டவர் நமக்கு முன்பாக அங்க எழுதி வச்சுட்டார், இந்த ஆகாரம் இவனுக்கு தான், இந்த ஆகாரம் இந்த மகளுக்கு தான், இந்த மகனுக்கு தான். கர்த்தர் எழுதி வைத்து அதான் சொல்றாரு, அவனுக்குரிய அப்போ அவனுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். பாருங்க, அவன் தண்ணீர், அவன் அப்பம். நமக்குன்னு வைத்திருக்கிறத ஒருவனும் பறித்துக்கொள்ள கர்த்தர் விட மாட்டார். நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், நமக்கு வர வேண்டிய அப்பம், நமக்கு வர வேண்டிய தண்ணீரை ஒருவனும் பறித்துக்கொள்ள கர்த்தர் விடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நம்ம கர்த்தருடைய திட்டம் என்ன அப்படின்னா, நமக்குன்னு வைத்திருக்கிறத நமக்கு நிச்சயமா கர்த்தர் என்ன செய்வாரு? தருவார். அல்லேலூயா. நம்மை உயர்த்தி ஆசீர்வதித்து நன்மைகளை தருவார். பயப்படாதீங்க, நமக்குன்னு கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு மாத்திரம்தான், நமக்கு மாத்திரம்தான். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதை எழுதி வைத்திருக்கிறாரோ அதை நமக்கு நிச்சயமா தருவார், நிச்சயமா நமக்கு தருவார். எரேமியா 32:41, 32:41. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமா இருந்து என் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் இந்த தேசத்துல நிச்சயமாய் நாட்டுவேன். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு எனக்கும் தான். உங்களுக்கு நமக்கு நன்மை செய்ய முடியும், நம்மளுக்கு மேல சந்தோஷமா. நம்ம முதல்ல பார்த்தோம், கர்த்தர் மேல சந்தோஷமா இருக்கிறாராம். நம்ம ஆசீர்வதிக்கிறத பார்த்தா ஒரு சிலருக்கு என்னவா இருக்கும்? பொறாமையா இருக்கும். ஒரு சிலருக்கு வன்கண் வரும், ஒரு சிலருக்கு வேதனைகள் என்ன செய்யும்? வரும். அல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய ஆசை என்னன்னா, நம்ம நன்மை செய்வதை பார்க்கிற ஆண்டவர். கடவுளுடைய எண்ணம் என்னன்னா, அவர் நமக்கு நன்மை வருவதை சந்தோஷமாய் பார்க்கிறார். அவர் சொல்றாரு, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து முழு சந்தோஷத்தோட நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் இயேசு மாத்திரம்தான். உலகத்துல பாருங்க, நம்ம கொஞ்சம் நல்லா வந்துட்டோம்னா, கொஞ்சம் நல்ல உடை போட்டுட்டோம்னா, நல்லா கொஞ்சம் வந்துட்டோம்னா, அப்படியே மேல இருந்து பார்க்கறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க, ஆட்கள் இருப்பாங்க. நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கெல்லாம் போய் பாருங்க, நம்ம அப்படியே மேல இருந்து கீழே வரைக்கும் பார்ப்பான். ஏன் சொல்லுங்க? இவங்களா அன்னைக்கு பார்த்தா அப்படி இருந்தாங்க, பாக்குறாங்களா இல்லைங்களா? பாக்குறாங்களா இல்லையா? நம்மளை எப்படி ஆச்சரியமா பாக்குறாங்க தானே. அது மாத்திரம் இல்ல, இவன் பாரியா அப்படின்னு சொல்றதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. அப்ப இங்க ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமா இருந்து, அவர்கள் மேல சந்தோஷமா இருக்கிறார். அதுல என் முழு இதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்கள் இந்த தேசத்துல நிச்சயமா நாட்டுவேன். முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு, எந்த ஒரு உடன்படிக்கை, அதாவது எந்த ஒரு சலசலப்பு இல்லாம, எந்த வித சரிவு இல்லாம நம்மளை நிச்சயமாய் நாட்டுகிறவ இயேசு மாத்திரம்தான்.
நிச்சயமா உங்களை இந்த பட்டணத்துல, இந்த கிராமத்துல, இந்த இடத்துல நாட்டுவார். நம்ம நாட்டப்படுவோம். நம்ம என்ன செய்வோம்? நாட்டப்படுவோம். செய்கிற வேலைகளை நாட்டப்படுவோம், விவசாயத்துல நாட்டப்படுவோம், வீட்டில நாட்டப்படுவோம், நம்முடைய தெருக்களில நாட்டப்படுவோம், நம்முடைய வில்லேஜ்களில நாட்டப்படுவோம். நம்ம செய்கிற காரியங்களை நிச்சயமாய் கர்த்தர் நம்மை நாட்டி ஆசீர்வதிக்கிறார். நாட்டுவது என்ன? உறுதிப்படுத்துகிறார். நாட்டுவது என்ன? உறுதிப்படுத்துவா. நமக்கு இதுதான் ஆசீர்வாதம் என்பதை கர்த்தர் உறுதிப்படுத்துவா. சொன்னார் பாருங்க, அவர்களை இந்த தேசத்துல நிச்சயமா என்ன செய்வேன்? நாட்டுவேன். அல்லேலூயா. நம்மை உறுதிப்படுத்துகிறவ, அந்த இடத்துல நிலைப்படுத்துகிறவ நம்முடைய ஆண்டவர் தான். நம்முடைய ஆண்டு, அது அவருடைய தரிசனம், அவருடைய தரிசனம். அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்களேன். எசேக்கியேல் 36:7. எசேக்கியேல் 36:7. ஆதலால் கர்த்தராகிய நான் என் கரத்தை உயர்த்துவேன், உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகள் தங்களுடைய அவமானத்தை நிச்சயமாய் சுமப்பார்கள் என்று சொல்லுகிறேன். ஏழாவது அவருடைய தரிசனம் என்ன? நம்மளை கர்த்தர் உயர்த்துவார். ஆண்டவராகிய நான் என் கரத்தை உயர்த்துவேன். கர்த்தருடைய கரம் என்ன செய்யுமா? உயர்த்தப்படும். எதற்காகனா, எதற்காக கர்த்தர் உயர்த்துகிறாரா? சொல்லுங்க. நம்மை பகைத்த, நம்மை வெட்கப்படுத்தின, நம்மளை வேதனைப்படுத்தின ஜனங்கள் வெட்கப்பட்டு போவார்கள். கர்த்தருடைய கரம் உயரும். கர்த்தருடைய கரம் உயரும். அவருடைய தரிசனம் என்ன? நான் என் பிள்ளைக்கு முன்பா என் கரத்தை உயர்த்துவேன். அப்போ அங்க சொல்றாரு, நமக்கு விரோதமாய் எழும்புகிற, பேசுகிற, யோசிக்கிற எல்லாரும் என்ன செய்வாங்களா? வெட்கப்பட்டு போவாங்க. கர்த்தருடைய கரம் உயரணும். அதான் அவருடைய தரிசனம். ஒரு நாள் ஆண்டு கேளுங்க, ஆண்டவர் உங்க கையம் உயரட்டும். என்னுடைய கரம் இல்லப்பா, என்னுடைய கரம் இல்ல, உங்க கரம் உயரட்டும். என் கரத்தை உங்க கரத்தோடு இணைத்து உயர்த்துங்கப்பா. ஒரு நாள் ஆண்டு சொல்லுங்க. அவருடைய கரம் உயர உயர நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும். தரிசனம், ஆண்டுடைய தரிசனம் அதுதான். கர்த்தருடைய கரம் உயர்த்துவேன். அங்க சொல்றாரு, என்னுடைய கரத்தை நான் என்ன செய்வேன்? உயர்த்துவேன். அப்பொழுது வாசுங்களேன், உயர்த்துவேன். பாருங்க, உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகள் உங்களை வெட்கப்படுத்தினவன், வேதனைப்படுத்தினவன், துக்கப்படுத்தினவன், துன்பப்படுத்தினவன், உனக்கு விரோதமா பேசினவன், உனக்கு விரோதமா காரியங்களை செய்தவன், உன்னை குற்றப்படுத்தினவன், உனக்கு விரோதமா காரியங்களை செய்தவன் அத்தனை பேரும் வெட்கப்பட்டு அவமானப்பட்டு போவாங்க. வெட்கம், அவமானப்பட்டு போவாங்க. அல்லேலூயா. அழகு. எனக்கு விரோதமாய், நமக்கு விரோதமாய், நம்ம சொல்லுவோமே, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை நிச்சயமாய் கர்த்தர் வெட்கப்பட்டு போக செய்வா. அல்லேலூயா. இப்ப 7 காரியங்களை பார்த்து இருக்கிறோம். ஒன்று, நம்முடைய குறைவுகளை நிச்சயமாய் மாட்டுவார். இரண்டாவது, அது ஜனங்கள் பார்க்கும்படி நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். மூணாவது, நமக்கு வாக்கு பண்ணினதை நன்மைகளை கர்த்தர் திரும்ப தருவார். நாலாவது, நிச்சயமா நம்மை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிப்பார். அஞ்சாவது, நிச்சயமா நம்மை பலப்படுத்தி நம்மை உரிமையாக்குவார். ஆறாவது, நிச்சயமா நமக்கு விரோதமாய் ஆறாவது, நம்மை பலப்படுத்தி நமக்கு உரிமையாக்குவார். ஏழாவது, நிச்சயமா நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களை வாய்க்காமல் போக பண்ணுவார். அல்லேலூயா. அப்ப அவருடைய தரிசனம் இதுவா இருக்கும்போது நாம என்ன செய்யணும்? நாம என்ன? அதுதான் செய்தி. இன்னைக்கு செய்தி என்ன? நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்படி ஆண்டவருடைய தரிசனம் ஒருபோதும் மாறாது. அவருடைய தரிசனத்துக்கு குறைவே இல்லை. அவருடைய தரிசனம் ஒருபோதும் தாமதித்தாலும் நடக்கும், நிச்சயமா நடக்கும். அதுக்கு காத்திருக்கணும்னு பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? 2 காரியங்களை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ரோமர் புஸ்தகம் 4:21. ரோமர் புஸ்தகம் 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். ஆபிரகாமை குறித்து என்ன செய்யறோம்? நமக்கு நிச்சயமாய் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை
அவர் நிறைவேற்ற வல்லவர் என்பதை என்ன செய்தான்? ஆபிரகாம் அறிந்து வைத்திருந்தான். என்ன செய்தான்? அறிந்து வைத்திருந்தான். ஆண்டவர் இதிலிருந்து நமக்கு சொல்லுகிற காரியம், நிச்சயமாய் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்பதை தெரிந்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அவர் என்ன செய்யணுமா? மகிமைப்படுத்தணும். அவன் விசுவாசத்தில் எப்படியானா? வல்லவனானா. ஏன் வல்லவனானா? தேவனை மகிமைப்படுத்தினா. நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில தரிசனங்கள் நடக்க, தரிசனங்கள் நிறைவேற போன முந்தின வாரம் பார்த்தோம் காத்திருக்கணும்னு சொல்லி, போன வாரம் பார்த்தோம் நம்ம தேவனுடைய வேலையை செய்யணும்னு சொல்லி, இந்த வாரம் பார்க்கிறோம் தேவனை மகிமைப்படுத்தணும். இது லேசான காரியமா பெரிய காரியமா? சாதாரணமா அவர் மகிமைப்படுத்தலாம். உட்கார்ந்தாலும் நின்றாலும் நடந்தாலும் தேவன் என்ன செய்யலாம்? மகிமை ஸ்தோத்திரம் வாய்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அதுக்குன்னு வெளியே கேட்கிற மாதிரிலாம் இல்ல. நம்ம உள்ளத்துல எப்போதும் ஸ்தோத்திரங்களும் அந்நிய பாஷையில பேசி பேசி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கலாம். அல்லேலூயா. நம்ம எந்த அளவுக்கு தேவனை உயர்த்துகிறோமோ, எந்த அளவுக்கு தேவனை மகிமைப்படுத்துகிறோமோ, முழங்காலை முடக்கிதான் அல்ல, அதுக்காக வந்துதான் அல்ல, தேவனை எந்த இடத்துல இருந்து தேவனை மகிமைப்படுத்தலாம். இன்னைக்கு தேவன் சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை சொல்லிக் கொடுத்தேன், ஒரு மனப்பாட வசனத்தை சொல்லிக் கொடுத்தேன். என்ன வாக்கு தத்துவம்? பரலோகத்தில் இருக்கிற என்ன வாக்கு தத்துவம்? வாசி சொல்லுங்கப்பா. நான் கர்த்தரோ வென்றால் அதில் அல்ல, அது இல்ல. என்ன வசனம் சொல்லுங்க? கர்த்தரோ வென்றால் தமது ஆலயத்திலே முழுசா சொல்லுங்க. கர்த்தரோ வென்றால் தமது ஆலயத்திலே, தமது பரிசுத்த ஆலயத்திலே இருக்கிறார். பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமா இருக்க கடவுது. மௌனமா இருக்க. அப்ப பாருங்க, கர்த்தரோ வென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். தமது பரிசுத்த ஆலயம் எது? சபையும் சொல்லலாம், நம்முடைய உள்ளத்தையும் சொல்லலாம். அப்ப நம்ம உள்ளத்திலிருந்து வருகிற வார்த்தை தேவனை மகிமைப்படுத்தும் என்று சொன்னா ஒரு பெரிய அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வாராம். அல்லேலூயா. அப்போ கர்த்தரோ வென்றால் தமது பரிசுத்த ஆலயத்துல வீற்றிருக்கிறார். ஜனங்கள் என்ன செய்யணுமா? மௌனமா இருப்பார்கள். அப்ப ஜனங்கள் மௌனமா இருக்கிற காலங்கள் வரும். இப்பொழுது நாம செய்ய வேண்டிய காரியம் தேவனை மகிமைப்படுத்தணும். தேவனை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். அப்ப நம்முடைய உள்ளத்திலிருந்து எப்போதுமே தேவனை துதித்து கொண்டே இருக்கும் பொழுது, தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது, வாக்கு தத்தத்தை தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பா. இதுக்காக ஒரு பெரிய பரிகாரம் செய்ய வேண்டாம், ஒரு பெரிய இடத்துக்கு போய் அங்க உட்கார இருக்க வேண்டாம், வேலையை கெடுக்க வேண்டாம். வேலை செய்து கொண்டே தேவனை மகிமைப்படுத்தலாம். வேலை ஸ்தலத்துல தேவனை மகிமைப்படுத்தலாம். ஆராதிக்கிறதுக்கு தனி நேரத்தை வைக்க வேண்டாம், எப்பொழுதுமே ஆராதித்து கொண்டே இருக்கலாம். பலவீனங்கள் மாறும், கஷ்டங்கள் மாறும். நம்முடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டு இருக்கும் போது தேவனை துதித்து பாருங்க, பலவீனங்கள் மாறும். நடக்கும் போது ஜெபித்து பாருங்க, பலவீனங்கள் மாறும். நம்ம துதிக்கும் போது சாத்தான் வெட்கப்பட்டு போவான், தேவ நாமம் உயர்த்தப்படும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, தெளிவாய் ஸ்தோத்திரத்தை சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி பாருங்களேன். தேவன் நம்முடைய தரிசனங்களை நிறைவேற்றி தருவா. இன்னும் ஒண்ணு சொல்லி முடிச்சாங்க. கலாத்தியர் 1:20. கலாத்தியர் 1:20. நான் உங்களுக்கு எழுதுகிற இவைகள் பொய் அல்லவென்று தேவனுக்கு முன்பாக நிச்சயமாய் சொல்லுகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் பொய் அல்லவென்று தேவனுக்கு முன்பாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நிச்சயமா நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்பதை தெரிந்து அவரை மகிமைப்படுத்தணும். இரண்டாவது, இவை அனைத்து உண்மை என்னமோ இது பொய்யல்ல, கர்த்தர் என்னோடு பேசுகிறது பொய்யல்ல, அது உண்மை என்று சொல்லி தேவனை தன் வாயினால் அறிக்கை பண்ணணும். தேவனை காலையில் எழும்பி தேவ கருத்தில் சொன்ன, ஆண்டவரே தரிசனம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது, குறித்த காலத்துக்கு அது நிறைவேறும், அது பொய் சொல்லாது, தாமதித்தாலும் அது என்ன செய்யும்?
நிறைவேறும். அதுக்கு என்ன செய்ய? காத்திரு. அப்ப ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் தரிசனம் எனக்கு நடக்கும். எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எனக்கு நடக்கும்னு சொல்லி வாயினால் அறிக்கை பண்ணணுமா? ஒண்ணு தேவனை துதிக்கணும், ரெண்டாவது வாக்குத்தத்தத்தை வாயினால் அறிக்கை பண்ணணும். என்னென்ன வாக்குத்தத்தம் இருக்கு? நிறைய வாக்குத்தத்தங்களை நம்ம மனப்பாடம் பண்ணி வைக்கணும். வாக்குத்தத்தங்களை மனப்பாடம் பண்ணி வச்சு அதை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணுமா? அறிக்கை செய்யணும். அது பொய்யல்ல. கர்த்தர் சொன்னது அவர் பொய் சொல்ல மாட்டாரு. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில பொய் சொல்ல மாட்டாரு. எனக்கு உண்மையை செய்வாரு. என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் சொல்லிட்டே இருந்து பாருங்க. கடனை அடைக்க வழிவாசலை திறப்பார். என் வியாதியை மாட்டுவார், என்னுடைய பிரச்சனையை மாட்டுவார், என் போராட்டத்தை மாட்டுவார், என் கண்ணீரை துடைப்பார், என் கவலைகளை மாட்டுவார். அறிக்கை பண்ணி பாருங்க. அன்றுட்டு சொல்லுங்க, இந்த வீட்டை எனக்கு தருவார், இந்த வாகனத்தை எனக்கு தருவார், இந்த ஆசீர்வாதம் எனக்கு நடக்கும். கர்த்தர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனமாற மனுமுத்திரனும் அல்ல. அறிக்கை பண்ணி பாருங்க. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும், இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணிட்டே போய் பாருங்க, கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அப்போ ஒன்று தேவனை துதிக்கணும், ரெண்டாவது அவர் சொல்லுகிறது உண்மை என்று சொல்லி உண்மையா நம்பி அவரை அறிக்கை பண்ணணுமா? விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணணுமா? எப்படி அறிக்கை பண்ணணும்? விசுவாசத்தோடு. விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணணும். நடக்குமா நடக்காதா? இந்த மதில் மேல் இருக்கிற பொண்ணு இப்படி குதிக்குமா அப்படி குதிக்குமா? அப்படி எல்லாம் இல்லை. அல்லேலூயா. இப்படியும் குதிக்கலாம் அப்படியும் குதிக்கலாம், அப்படி இல்லை. இதுதான் என்னுடைய வழி. கர்த்தர் எனக்கு சொன்னது உண்மை. என்னை நிச்சயமா இன்னைக்கு இந்த வழி என்ன நடத்துவார். இந்த ஜனங்களுக்கு முன்பாய் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். இந்த ஜனங்களுக்கு முன்பாய் நான் தோற்று போக மாட்டேன். இந்த இடத்துல கர்த்தர் என்னை உயர்த்துவா. சொல்லி பாருங்க, கர்த்தர் நம்மை நிச்சயமா உயர்த்துவா. அல்லேலூயா. ஒன்று தேவனை துதித்து, இரண்டாவது தேவ சமூகத்தில் வருகிற வார்த்தை உண்மை என்று அறிக்கை பண்ணி கர்த்தருடைய கரத்தில் இது ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணி பாருங்க. இந்த 7 அந்த தரிசனங்களையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். என்னென்ன நடக்கும்? குறைவுகள் மாறும், அதை மற்ற ஜனங்கள் கண்கள் பார்க்கும். கர்த்தர் நம்மோடு இருக்கிற அந்த ஜனங்கள் அறிந்து கொள்வாங்க. நம்மை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணிருந்த நிச்சயமா கர்த்தர் திரும்ப தருவார். நம்ம உயர்த்தி நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார். நிச்சயமா நம்ம பலப்படுத்துவார். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். அல்லேலூயா. இந்த தரிசனங்கள் நிறைவேறும். என்ன செஞ்சா? தேவனை துதித்தா, தேவனை மகிமைப்படுத்தினா, தேவனுடைய மகிமையான சத்தம் நம்முடைய வாயிலிருந்து எப்போது வந்து கொண்டு இருந்தா தரிசனம் நடக்கும். இரண்டாவது, அவர் சொல்வது பொய் அல்ல, அது உண்மை. என்னை ஆசீர்வதிக்க தான் அழைத்திருக்கிறார். என்ன? ஆசீர்வதிக்கிறதுக்கு, எனக்கு நன்மை செய்ய, என் வாழ்க்கையில பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதுக்கு தான் என்னை அழைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு எப்போது இருக்கும் என்று சொன்னால் தரிசனம் நடக்கும், நிறைவேறும். கண்களை மூடுவோமா? அறிக்கை பண்ணுவோம். என்னை அழைத்த தேவன் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பா. நம்மை அழைத்தது அதற்காக தாங்க. உலகத்தில் 1000 பிரச்சனைகள் வேதனைகள் இருந்தாலும் கர்த்தர் நம்மை அழைத்தது உலகத்தில் ஆசீர்வாதம், நம்ம செல்லுகிற இடங்களே பாதுகாப்பு, குடும்பத்தில சமாதானம். அது மாத்திரமல்ல, நித்தியமான பரலோக ராஜ்யத்துல நம்மளை கொண்டு போய் சேர்க்க கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். உடைய கரத்துல நம்மை தாழ்த்துவோமா? நம்முடைய குறைவு மாறணுங்க. அன்னைக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கை அந்த குறைவு மாறினது. அந்த குறைவு மாறினத அவனுடைய கண்கள் 100 வயசுல பார்த்துச்சுங்க. ஈசாக்க குழந்தையா சாராளுடைய மடியில ஆபிரகாம் பார்த்தா, கர்த்தரும் பார்த்தார். ஈசாக்கை பகைத்த ஜனங்கள் அவனோடு கிடந்து உடன்படிக்கை பண்ணினாங்களே. நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை அந்த சீமோனுக்கு கர்த்தர் கொடுத்தது போல, தாவீது கொடுத்தது போல நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி நமக்கு கொடுப்பா. நம்ம உயர்த்தி ஆசீர்வதிப்பா. உன்னதங்களிலே வாசம் பண்ண கிருபை கொடுப்பா. அடுத்ததை பார்க்கிறோம். நிச்சயமா நம்முடைய பலவீனங்களை மாட்டி பலத்தால் இடைகட்டுவா. நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களை கர்த்தர் மாட்டி போடுவா. அன்னுடைய கரத்துல அர்ப்பணிப்போமா? அன்னுடைய சமத்துல ஒப்பு கொடுப்போமா? அவருடைய கரத்துல அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோமா? அவர் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர், ஒருபோதும் கைவிடாத தேவன்.
ஒருபோதும் கைவிடாத தேவன் அவர்தான். அல்லேலூயா. உடைய கரத்துல அர்ப்பணிப்போமா, உடைய கரத்துல அர்ப்பணிப்போமா, உடைய சமத்துல ஒப்பு கொடுப்போமா. உடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுவோம். உடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுவோம். உடைய கரத்துல அர்ப்பணிப்போம், உடைய கரத்துல அர்ப்பணிப்போம். இது ஒரு வசனத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். எசேக்கியேல் 36:7 சொல்லுது, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நான் என் கரத்தை உயர்த்துவேன், உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகள் தங்களுடைய அவமானத்தை நிச்சயமா சொல்லி வச்சில்ல. அது கர்த்தர் நமக்கு முன்பாய் அவருடைய கரம் உயர்த்தப்படும். நமக்கு முன்பாய் இருக்கிற ஜாதிகள், நமக்கு முன்பாய் வெறுத்த ஜனங்கள் வெட்கப்பட்டு போவார்கள். அவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போமா, அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே, உம்மை புகழக்கூடிய கிருபை எனக்கு தாங்கப்பா. சாதாரண காரியம்தான். போக்குழு வரத்தில் அவரை மகிமைப்படுத்துவோம். அவர் சொல்வதெல்லாம் உண்மை, இது பொய்யல்ல என்று விசுவாசித்து அவருடைய வாக்கு தத்தத்தை அறிக்கை பண்ணுவோம். பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்றாரு. திகையாத, நான் உன் தேவன் என்று சொல்றாரு. வாக்கு தத்தங்களை எடுத்து வாசித்து மனப்பாடம் பண்ணுங்க. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்னியா இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையே குறைபடாது. அன்றைட்டு சொல்லுங்க, அன்று வாக்கு தத்தம் பொய்யல்ல, உண்மை. நீ கடன் வாங்காத இருப்பாய், கடன் கொடுக்கணும் நான் மாட்டுவேன். இது பொய்யல்ல, உண்மை. உன் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன், வருமானத்தை ஆசீர்வதிப்பேன், பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பேன், இது உண்மை. உன் மாப்பிசைகளை தொட்டி ஆசீர்வதிக்கப்படும், இது உண்மை. நீ போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகளை ஆசீர்வதிப்பாய், இது உண்மை. நம்புவோம், அறிக்கை பண்ணுவோம். ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்ன மகிமைப்படுத்துவாய். வாகனத்தில் போகும்போது சொல்லிட்டே இருங்க, இது உண்மை. இது நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில. எத்தனையோ வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாத எட்டாதமான பெரிய காரியங்களுக்கு நான் செய்வேன். எகிப்திலிருந்த வாதை ஒன்று உண்மையில் வராது. சொல்லி பாருங்க, எப்படிப்பட்ட வியாதி நம்மளை விட்டு ஓடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைட்ட கேட்ப, ஆண்டவரே உங்களை துதிக்கிற கிருபையை கொடுங்க, உங்களை அறிக்கை பண்ணுகிற கிருபை எனக்கு தாங்கப்பா. ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும். நிச்சயமாய் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. நிச்சயமான வாக்குத்தத்தம் நடக்கும், நிச்சயமான தரிசனம் நடக்கும். நிச்சயமா 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 நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம் பேரை பெருமைப்படுத்துவா. எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இன்னைக்கு எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள், எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள் மாற நாங்கள் துதிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர் ஆண்டவரே. எங்களை துதிக்க வைங்கப்பா, எங்களை துதிக்க வைங்கப்பா. துதி எங்க சத்தம் எங்க வாய்களை எப்போது வரட்டும். அன்றைட்டு ஒப்பு கொடுப்போமா, அன்றைட்டு ஒப்பு கொடுப்போமா. துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆண்டவர் ஆசையா சொல்றார், என்ன துதிச்சா போதும், இந்த வாக்கு தத்தத்தை உன் வாயினால அறிக்கை பண்ணினா போதும், உனக்கு ஒரு அற்புதத்தை நான் செய்வேன். தரிசனம் நடக்கும், நிறைவேறும். அன்றைய கரத்தில் அர்ப்பணிப்போம். ஒரு நிமிஷம் நேர்முழங்கால் படிட்டு அன்றைட்டு சொல்லுவோமா, தலைமையில கை வச்சு துதிக்கிற கிருபை கொடுங்கப்பா. 24 மணி நேரமும் நான் துதித்து கொண்டே இருக்கிற கிருபை எனக்கு தாங்கப்பா. 24 மணி நேரம் உங்களை துதித்து கொண்டே இருக்கணும்ப்பா. உங்க வார்த்தையை நான் நம்பின ஆண்டவரே, உங்க வாக்கு தத்தத்தை நான் நம்பின ஆண்டவரே. அதை அறிக்கை பண்ணுங்க, என்னை மாட்டுங்க ஆண்டவரே, என்னை அறிக்கை பண்ணுங்க, மாட்டும் ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. அப்ப அந்த ஜெபத்துல கலந்துகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கர்த்தா பிரச்சனைகள், வேதனைகளை, கண்ணீர்களை, கவலைகளை, துக்கங்களை, போராட்டங்களை மாட்டுங்கப்பா. சமாதானத்தை, சந்தோஷத்தை, நிம்மதியை, பாதுகாப்பை தாங்கப்பா. உடைய கரம் ஒவ்வொருவரையும் நடத்திட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க, விவசாயத்தை ஆசீர்வதிங்க, மிருக ஜீவனில் ஆசீர்வதிங்க ஆண்டவரை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க, படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவர். எல்லாவற்றும் உடைய கரம் இருக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவர். தேவைகள் சந்திக்கப்படட்டும், குறைவுகள் மாறட்டும். உடைய கிருபை ஒவ்வொரு வீட்டிலும் தங்கியிருக்கட்டும். எல்லா குழப்பத்தின் ஆவிகள், போராட்டத்தின் ஆவிகள், குடும்பத்தில் ஏற்படுகிற ஆண்டவரை சமாதானத்தை கெடுக்கிற காரியங்கள் எல்லாம் மாற்றப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் சமாதானத்தோடு நடத்துங்க. உங்க சமாதானம் கடந்து வரட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல தகப்பனே.